சிரியாவில் வாழும் கிறிஸ்தவர்களின் நிலை இனிவரும் காலங்களில் கேள்விக்குறியாக வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. சிரியாவின் அதிபரான பஷர் அல் அசதின் ஆட்சி கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக முடிவுக்கு வந்தது. அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆட்சியை முறியடித்து அபு முகமது அல் ஜுலானியின் தலைமையிலான ஹயாத் டஹீர் அல் ஷாம் HTS என்ற குழு தற்போது சிரியாவை கைப்பற்றியுள்ளது. இதனால் அங்குள்ள கிறிஸ்தவர்களின் நிலை தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. ஜொலானி தலைமையிலான HTS குழு சிரியாவை கைப்பற்றிய பல கிறிஸ்தவர்கள் சிரியாவை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் மேலும் பல கிறிஸ்தவர்கள் கடும் பயத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. பல பிரிவுகளை சார்ந்த கிறிஸ்தவ தலைவர்கள் சிரியாவில் உள்ள கிறிஸ்தவ சமூகங்களுக்கு சர்வதேச பாதுகாப்பு வேண்டும் என்று தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே சிரியாவில் வாழும் கிறிஸ்தவர்கள் பல கொடுமைகளுக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக அவர்களின் தேவாலயங்கள் தகர்க்கப்பட்டு இராணுவ தலைமையமாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் பல கிறிஸ்தவர்களின் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பல கிறிஸ்தவர்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பலர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். HTS குழுவின் தலைவரான ஜுலானி மதம் சார்ந்த நம்பிக்கைகளை கடுமையாக பின்பற்றுவதால் அங்கிருக்கும் கிறிஸ்தவர்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்படலாம் என்றும் அல்லது அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படலாம் என்றும் அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இதனால் அங்குள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளது. உலகளவில் இருந்து பலதரப்பட்ட மக்களும் சிரியாவில் வாழும் கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஜெப குறிப்புகளை மிக வேகமாக பகிர்ந்த வண்ணம் உள்ளனர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிரியாவில் வாழும் கிறிஸ்தவர்களை நம்முடைய ஜெபங்களில் நாம் நினைவு கூறுவோம். அங்குள்ள கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்படும்படியாகவும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும் பயத்தோடு இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் தாமே ஆறுதல் அளிக்கும்படியாகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான காரியங்கள் எதுவும் நிறைவேற்றப்படாமல் இருக்கும்படியாகவும் நாம் அனைவரும் சிரியாவில் வாழும் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக தினமும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.